வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TVMS ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் எல்லாரும் உலகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிக்கொண்டு நம்ம மனிதர்கள் இந்த மனிதர்களில் பார்த்தீங்கன்னா பல வகை மனிதர்கள் இந்த உலகத்தில் பல வகையில் இருக்கிறோம். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் கணவன் மனைவின்னு இருப்பாங்க. ஒரு பேர்லாம் அந்த குடிச்சிட்டு அந்த சேடிஸ்டாகவே இருப்பாங்க. எப்படின்னா, குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. தூக்கி போட்டு உடைப்பான், பொண்டாட்டி அடிப்பான், பிள்ளைங்கள அடிப்பான். இப்படியே அவங்களுடைய சைக்கோத்தனங்கள் போயிட்டே இருக்கும். ஒரு மனைவி என்பவள் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஸ்தானம் அவங்க. சாதாரணமாக நம்மளுக்கு வேணுமா இருந்தால் வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். அது அப்படி அவங்கள ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை ஒரு தவறான ஒரு முட்டாள்தனமுடைய நினைப்புக்கு வேற எதுவும் கிடையாது. அவங்க தாங்க இன்னைக்கு நம்மள வழி நடத்துறவங்க. ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க, நல்லது கெட்டதை, குடும்பம் எப்படிங்க அப்படின்னு. அவங்க சொல்றதுல நம்ம கேட்டு நடக்கணும். அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ்ல பார்க்குறோம். ஒரு மனைவி சைக்கோதனமா ஒரு இன்ஜினியர் போட்டு அடிக்கிறாரு, உடைக்கிறாரு. அந்த அம்மா குழந்தைங்களும் அந்த அம்மாவும் சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இல்ல, அப்படி என்ன ஒரு மனைவியை நீ அடிச்சு துன்புறுத்தி அதுல என்ன உனக்கு சுகம் காண போகுது? மனிதர்களா வாழ போறோம். கொஞ்ச நாட்கள் தான். அதோடைய நாட்களும் பெரிய நாட்கள்னு சொல்ல போனா, அதெல்லாம் அந்த காலத்துல தான் அந்த 100 வயசு 80 வயசு எல்லாம். அது கூட இப்ப இனி நம்மளுக்கு கிடையாது. நல்ல ஆரோக்கியமான உணவுகள் இல்ல, நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் நம்மகிட்ட எல்லாமே போயிடுச்சு. இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைகள் கொஞ்ச நாளுன்ற தெரிஞ்சினும், நம்ம கூட இருக்கிற வீட்ல நமக்காக சமைச்சு, துணி துவைச்சு போட்டு, உங்களுக்காக ஒவ்வொரு கடமைகளும் செய்ற ஒரு மனைவிங்கள நம்ம எப்படி நடத்தணுன்றது தெரியறதில்ல. அடிக்கிறது, உதைக்கிறது, சைக்கோத்தனம். அது குடி வெறி. வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. குடிச்சிட்டா சைக்கோத்தனமா மாறிட்டான் நெறைய பேர். அவன் இன்னும் அவன தன்னை தானே கடவுளா நெனச்சுக்குவான். அடுத்த நாள் எங்கனா போகும்போது வண்டியில இடிச்சு கை கால் உடைஞ்சு ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டு இருக்கும்போது உன்னை யாரு கவனிப்பான்னு நினைக்கிற? ஒரு குடும்பம் ஆனதுக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் தனித்தனியா தான் போய் நிக்க முடியும். அண்ணனுக்காக தங்கச்சி காலம் ஃபுல்லா உட்காந்து பாத்துற முடியுமா? தம்பிக்காக அண்ணன் காலம் ஃபுல்லா உட்காந்து பாத்துற முடியுமா? யாரும் யாரையும் பார்க்கவே முடியாது. மனைவி ஒருத்தி மட்டும்தான் கூட இருந்து காலம் ஃபுல்லா நம்மளுக்கு கடமை செய்வாங்க. இதை தெரிஞ்சிக்காத ஒரு சில ஜடங்கள் இன்னும் சமுதாயத்தில் சுத்தின்னு தான் இருக்கு. இந்த ஜடங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஜடத்துங்கெல்லாம் என்ன பண்றது? ஒரு உசுறுனா சாதாரணமான விஷயமாயா அவங்களுக்கெல்லாம்? அடிக்கிறது, உதைக்கிறது சாதாரணமான விஷயமா? பெண்கள்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அவங்கள நம்ம எப்படி அவங்கள நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்மள இன்னும் பெரிய அளவு பணியோட செய்வாங்க. பொண்டாட்டி கிட்ட இருக்கிற நகையிலேருந்து பொருள்லேருந்து வித்து குடிக்கிறதுக்கு போயிடுறீங்க. குடிச்சிட்டு வந்துட்டு அவங்களே போட்டு அடிக்கிறீங்க. இதுதான் சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு ஆணும் தவறு செய்யும் ஆணும் அனாதையா நிற்கும் போது தான் தெரியும் அதோடைய வழி என்னன்னு. வந்த நேரத்துக்கு தண்ணி எடுத்து கொடுத்து ஒரு ஆள் வேணும் வீட்டுக்கு. வந்த நேரத்துக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். காஃபி டீ தலைவலி வந்தால் அதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் மனைவியால் மட்டும்தான் முடியும். பெண்கள் தெய்வத்துக்கு ஈடானவங்க. கடவுள் கூட முதல்ல என்ன சொல்றாருன்னா, பெண்கள் உன் வீட்டில் இருக்க நம்ம மனைவிகளையும் நம்ம குடும்பத்தில் பெண்களையும் மூலம் பாருங்க தான் சொல்றாரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறும் ஒரு நாள் நம் கண்முன்னே நிற்கும். போதையில் அடித்து பிடிச்சிட்டு அடுத்த நாள் காலைல போதை தெளிஞ்ச பிறகு எல்லாம் சரியாயிடுமா? மனைவி என்பர்களை அடித்து முடிச்சிட்டுனா எல்லாம் சரியாயிடும் இல்லை? ஒவ்வொரு மனுஷனை வாழ்க்கையாக வாழ்கிறீங்க நீங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய படைப்புகள் அது மாதிரி இருக்கு. ஒரு வழி இல்லைன்னா தான் தெரியும். அதனால மனைவிகள் மேலே கை வைக்கிற எந்த ஒரு ஆணுக்கும் நான் சொல்லிக்கிறேன், கோவமா கம்மனை எழுந்துச்சி வெளியே போயிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு விழுவாங்க. சும்மா குடிச்சிட்டு சண்டை போடுறது வர்றது இதனால ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உன் வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போயிடும். ஒரு பொருள் இருக்கிற இடத்துல இருக்கும் போது தான் அதுக்கு மரியாதை. இருக்கிற இடத்துல அந்த பொருள் இருக்கும் போது தான் அதுக்கு மரியாதை. அது இல்லைன்னா தான் தெரியும். அந்த பொருள் அந்த இடத்துல இல்லைன்னும் போது நீ அனாதையா நிற்கும் போது அதோடைய வழி என்னன்னு தெரியும். நிறைய ஆண்களுக்கு தான் முக்கியமா
நம்ம பெரிய ஆம்பளை, நம்ம பெரிய வீரன், நம்ம பெரிய சூரன் நீங்க நெனச்சீங்கன்னா, நடுத்தெரு தான். அதனால வீட்ல இருக்க மனைவிமாருங்கள மதிங்க. அவங்கள போய் அடிக்கிறது, உதைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த முக்கியமா குடிச்சிட்டு போய் அடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த குடும்பம் எப்படி எவ்ளோ கஷ்டப்படும்? யோசனை பண்ணி பாருங்க. அதனால ஆண்களே உங்களுக்கு தான் வாழ்க்கையில இழந்துராதீங்க எதையும். அதனால குடிச்சிட்டு போய் வீட்ல சண்டை போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறதெல்லாம் விட்டுட்டு, குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருங்க. குடிய கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடுங்க. மனைவிமாருங்கள வந்து எந்த அளவுக்கு நடத்தணுமோ, அந்த அளவுக்கு நடத்துங்க அன்பா. தவற விட்டுட்டோம்னா, எதுவுமே திரும்பி கிடைக்காது. உஷாரா இருங்க ஆண்களே என சொல்லிக்கொண்டு, பெண்களை, மனைவிகளை எந்த நேரத்திலும் அடிக்கிறது, உதைக்கிறத அந்த செயல்பாடுகளை செய்யாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.